Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. வேலூர் காட்பாடியில் எம்பி கதிரானந்த் வீட்டில் சோதனைக்காக 5 மணி நேரமாக காத்திருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். கதிரானந்த் மற்றும் குடும்பத்தினர் இல்லாததால் வீடு பூட்டப்பட்டிருப்பதால் வராண்டாவிலேயே காத்திருப்பு. வேலூர் காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் குடோனில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. 2019 பணப்பட்டுவாடாவுக்காக பதுக்கப்பட்டதாக கூறப்பட்ட 11 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கியது குறித்து 5 இடங்களில் விசாரணை. சென்னை கோட்டூர்புரத்தில் கதிரானந்தின் தந்தையும் அமைச்சருமான துரைமுருகன் இல்லத்திற்கு வழக்கறிஞர்கள் வருகை. கதிரானந்த் மற்றும் குடும்பத்தினர் யாரும் காட்பாடி வீட்டில் இல்லை என்றும் பணியாளர்கள் மட்டுமே இருப்பதாகவும் துரைமுருகன் பேட்டி. யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, யாரும் வீட்டுல இல்ல, அவங்க யாருமே வீட்டுல கிடையாது, 2 வேலைக்காரங்க இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு கூட தெரியாது, அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. தனது மகன் கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை என தகவல். அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வரும் நிலையில் தலைமை செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு. தலைமை செயலகத்திற்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. துணிச்சல் மிக்க வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வோம் என பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியதுடன் பெண்கள் மத்தியில் போராட்ட குணத்தை தூண்டியவர் எனவும் புகழாரம். கோயம்புத்தூர் உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி ஆக்சல் துண்டாகி கவிழ்ந்து விபத்து. கொச்சியிலிருந்து கோவை வந்த டேங்கர் மீது தண்ணீரை பீய்ச்சி இடித்து வாயு கசிவை கட்டுப்படுத்திய தீயணைப்புத் துறையினர். கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான எல்பிஜி டேங்கர் லாரியில் இருந்து கேஸ் கசியும் காட்சிகள். தண்ணீரை பீய்ச்சி இடித்து கேஸ் கசிவை கட்டுப்படுத்திய தீயணைப்புத் துறையினர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு பேரணியாக செல்ல முயன்ற பாஜக மகளிர் அணியினர் மதுரையில் தடுத்து நிறுத்தம். நீதி பேரணி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினரை கைது செய்த மதுரை போலீசார். மதுரையில் பேரணி செல்ல முயன்ற பாஜக மகளிர் அணியினரை கைது செய்தபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு. குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினரை பலத்த பாதுகாப்புடன் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்ற போலீசார். பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு புறப்பட்ட இடமான செல்லத்தம்மன் கோவில் வளாகத்தில் திரண்டு மிளகாய் அரைத்து பாஜக மகளிர் அணியினர் வழிபாடு. நீதி கோரி கார்ச்சிலம்பை வீசி மதுரையை கண்ணகி எரித்த வரலாற்றை நினைவுகூரும் வகையில் சிலம்புகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர். தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் விநியோகம். ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் நேரத்தின்படி ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை பெறலாம். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. ஜனவரி 6 அன்று தொடங்கப்பட்டுள்ள நடப்பு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஜனவரி 16ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் துவக்கம். முகூர்த்த கால் நட்டு பணிகளை துவக்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் நள்ளிரவு வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 பேர் கைது. சிசிடிவி காட்சியை கொண்டு தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. மதுரை மத்திய சிறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 10 பேர் கொண்ட குழுவினர் சோதனை. 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை மூலப்பொருட்கள் கொள்முதலில் 1,63 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. பாளையங்கோட்டை சிறை ஏடிஎஸ்பி வசந்த கண்ணனின் தேனி வீட்டில் ரெய்டு. மதுரை சிறையில் பணியாற்றிய போது மூலப்பொருள் கொள்முதல் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை.
சென்னையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலிடமிருந்து 6 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள் பறிமுதல். நாட்டு துப்பாக்கி எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்து மேற்கு மண்டல இணை ஆணையர் கல்யாண் விசாரணை. மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய விவகாரத்தில் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் பழனி மீது வழக்கு பதிவு. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து திருவாரூர் ரயில்வே போலீசார் நடவடிக்கை. கோவிட்டிற்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸால் மருத்துவமனையில் குவியும் நோயாளிகள். HMPV என்ற வைரஸ் மூலம் ஃப்ளூ காய்ச்சல் மற்றும் கோவிட் அறிகுறிகள் பரவுவதை தடுக்க சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. அமெரிக்காவின் மிக உயரிய சிவிலியன் விருதுகள் 20 பேருக்கு வழங்கி கௌரவிப்பு. அதிபராக இறுதி முறையாக சிறந்த குடிமக்கள் விருது வழங்கும் பாக்கியம் தமக்கு கிடைத்ததாக ஜோ பைடன் உருக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 58,080 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434. www.ashwinsweets.com.